சோகமான செய்தி ஒன்றை கேள்விப்பட்ட நாங்கள் அப்படியோ நெஞ்சு பதவதைச்ச வேறே போயிட்டு பக்கத்தில் எல்லா செட்லேயும் வந்து க்யூவில் தான் நிற்கணும்னு சொன்னவன் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன சம்பவம் பண்ணாமல் நாங்கள் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபியூவல் பாஸ் government.lk இதெல்லாம் வந்து இப்போ கியூஆர் வந்து செய்யணும். இதெல்லாம் இங்கே இருக்கிற வீடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கணக்க கூரைகள் போட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து இப்படித்தான் இருக்கும். ஆனால் தோப்பு இருக்கும், அவ்வளவு பெரிய தென்னந்தோப்பு. யாழ்ப்பாணம் போகிறது கூட எங்களுக்கு டீசல் இல்லை, வரைக்கும் கூட அடிக்கலை. சரி நாளைக்கு அடிக்கலாம்ன்ட்டு நானும் வந்துட்டேன். நாங்கள் வெளிக்கிட்ட முதல் நாளே இப்படி சம்பவம் பண்ணி எதிர்பார்த்துருப்பீங்க. நாங்கள் சுற்றிட்டு போகிறதுக்கு 40 லிட்டர் காணாது. ஆனால் கொழும்புல ஒரு அலுவல் ஒன்று கட்டாயம் கொழும்புக்கு போதான் வேணும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வெளிக்கிடையில் இன்றைக்கு நாங்கள் புத்தளத்திலிருந்து வந்து கொழும்புக்கு போகணும். டீசல் இல்லாமல் கட்டி இழுத்து கொண்டெல்லாம் வரணும். அவ்வளோ கியூ கியூ கூடிக்கொண்டு தான் இருக்கு. நாங்கள் அனுராதபுரம் போகணும். அனுராதபுரத்தில் போய் இன்னும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று எடுக்கணும். எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் கொழும்பு வரணும். இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது வந்து புத்தளத்தில் மலருது. அதோட ஒரு சோகமான செய்தியோட காலை பொழுது இல்லை, நேற்று நாங்கள் இங்கே வந்த உடனே சோகமான செய்தியோட கேள்விப்பட்ட நாங்கள் அப்படியோ நெஞ்சு பதவதைச்ச வேறே போயிட்டு நேற்று தானே நாங்கள் வெளிக்கிட்டனாங்க. இப்போ கொஞ்சம் அலுவல்கள் இருக்குது, கொஞ்சம் இடங்கள் அப்படியோ சுற்றி பார்ப்போம் ரெண்டு வெளிக்கிட்ட உடனே நேற்று வந்து இங்கே இறங்கிட்டு ஃபோனை பார்க்குறோம். நியூஸ் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கியூஆர் முறை மீண்டும் நடைமுறை, பெட்ரோல் எரிபொருட்களுக்கு இனி மீண்டும் கியூஆரில் தான் அடிக்கணும்னு அறிவிச்சிட்டோம். இந்த சம்பவம் வந்து தெரியலை. பார்ப்போம் இன்னும் எவ்வளவு எங்களோட வேனுக்கு வந்து பெட்ரோல் அடிக்கலாம், டீசல் அடிக்கலாம் என்ற மாதிரி தெரியலை. இன்றைக்கு தான் விடியத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு ஏண்டா அப்படி கியூஆர் முறையில் அடிக்கணுமெண்டா ஒரு வரையறுக்கப்பட்ட இதுதான் வந்து அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்வதுன்னு தெரியலை. நாங்களும் நினைச்ச நேரம் போய்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் கியூஆர் முறை கொண்டு வந்தது வந்து நல்லது தானே. ஏண்டா மக்கள்கிட்ட நீண்ட வருஷ தட்டுப்பாடை இல்லாமல் செய்யலாம், பதுக்கல்களை வந்து இல்லாமல் செய்யலாம். மற்றது தேங்கி ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற பெட்ரோல் தேங்கி நிற்கிற விஷயங்கள், மற்றது கள்ளச்சந்தை அதுகள் எல்லாம் இல்லாமல் செய்யலாம். நல்ல விஷயம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் வெளிக்கிட்ட இந்த நேரம் செய்தது வந்து என்று சொல்கிறது உலக சந்தையில் ஏற்பட்ட எரிபொருள்ன்ற தட்டுப்பாடால் வந்து இந்த இதை அறிவிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். சரி பார்ப்போம், இன்றைக்கு போக தான் தெரியும். அப்படி சம்பவங்கள் நடக்க போதுண்டா நாங்கள் திரும்ப வேணும். சரி நாங்கள் இன்றைக்கு புத்தளம் ஷான் வீட்டை இங்கே நிற்கிறோம். போன முறை வரைக்கும் இங்கே இதடிலான் ஊஞ்சல்லாம் போட்டு இதடிலான் எல்லாம் இருந்த நாங்கள் இன்றைக்கு இங்கே எல்லாம் நடக்குதுன்றது அப்படியே பாயிடும். இன்றைக்கி ஒரு ஞாயிறு காலை பொழுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான் இந்த வீட்டை சுற்றி இங்கே கூடுதலாக வந்து தென்னை வந்து நல்ல ஃபேமஸ். எல்லா இடங்கள்லேயும் வந்து தென்னந்தோப்பு. புத்தளத்தில் அந்த தேங்காய் ஏற்றுமதி இருக்குது தானே, தேங்காய் ஏற்றுமதி வந்து ஃபேமஸ். நாங்கள் போன முறை வரைக்கும் அந்த இளையான் கணக்கு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இளையான் வந்து பெருசாக இல்லை. இந்த சீசன் ஒவ்வொரு சீசனுக்கு தான் வந்து வரும் நினைக்கிறேன். அதோட கணக்கு தோட்டங்கள் வந்து செய்யணும். இன்றைக்கு உங்களுக்கு சுற்றி காட்டணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து தென்னந்தோப்பு. மற்ற இஞ்சால பக்கத்தில் வந்து இந்த கத்தரி வச்சிருக்கணும். விடிய எழும்பி நீர் பாய்ச்சி கொண்டிருக்கணும் கத்தரிக்கு. நேற்று தான் ஏதோ 4000 கண்டு வச்சு வைக்கும். அப்போ தோட்டம் வந்து இஞ்சால வந்து வடிவாக வேலை செய்யும். பாருங்க எப்படி இருக்குமெண்டு. அதோட இது இப்படி இருக்கணுமெண்டா வந்து வடிவாக மெயின்டைன் பண்ணணும். ஓலையில் இதெல்லாம் எடுத்து கிடத்து அந்த அங்காளக்காணியும் வந்து தென்னை நிற்கிது, அங்காளக்காணியும் வந்து தென்னை நிற்கிது. சுற்றி சின்ன வீடுகளாக தான் இருக்கு. ஆனால் காணி வந்து பெருசாக இருக்கும். இருக்கிற இடங்களில் வந்து தென்னையில் வச்சு விட்டணும். அப்புறம் தேங்காய் கூடுதலாக இங்கேருந்து வந்து எல்லா இடங்களுக்கு வந்து தேங்காய் வந்து போகும். அதை பார்த்துருப்பீங்க. அதை மலிவாக வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட போன வீடியோஸ் நாங்கள் வேன் லைஃப்பில் வந்த ஆக்களுக்கு இந்த இடம் முதல் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இப்போ என்ன மாதிரி இருக்குன்றதையும் வந்து அப்படியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அதோட இன்றைய நாளுங்களுக்கு எப்படி போகுதுன்றதையும் வந்து பாருங்கள். மற்றது இந்த முறை வந்து இதில் வாழை வச்சிருக்கணும். போன முறை வாழை இல்லை, இந்த முறை வாழை வச்சிருக்கணும். என்ன சம்பவம் பண்ணால் வந்து
நேற்று வந்த உடனே வந்து தடிமலாக்கிட்டு ஏன் தடிமலாக்கினது எதுக்காகன்னு தெரியலை. வந்துட்டு ஒரு 12:30 போல் குளித்தேன் நான் முழுவையில். சில தலையில் தண்ணி விட்டுதோ தெரியலை. அப்படி இல்லாட்டி இந்த கிளைமேட் கொஞ்சம் மாறினதோ என்ன சம்பவம்னு தெரியலை. சில நேற்று கேட்ட அந்த நியூஸை ஆரஞ்சு தான் அப்படி சம்பவம் வந்து தெரியல. சரி பாப்போம். இங்கே வேணுங்க இதெல்லாம் வந்து ராசாத்தி நின்றது. நான் வேனுக்கெலாம் படுத்தினான். நமக்கு வந்து அதுக்குள்ளே படுத்தது தான் நித்திர வர மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதிகாலை விடிஞ்சிச்சு. இதில் ஒரு மாடு ஒன்று கட்டியிருந்தவன் நிற்கிறாரு. மாடு வளைக்கலாம், மற்றது வாத்து கோழி ஒரு இயற்கையோட வாழ்னு சொல்லலாம். இந்த அதில் வந்து வாத்து கோழிகள் வந்து வளைக்கணும். இவர் வந்து நேற்று இந்த வாழையில் கடிச்சு கொண்டுன்ற மாதிரி கிடந்தா. நான் இல்லை ஆள் நிற்கிற நல்ல குளிர்மையாக தான் இருக்குது. அதிகாலையில் டாய் டாய் சரி சரி படங்க படங்க படம். கூடுதலாக வந்து எல்லோரும் இப்படியான ஒரு லைஃப்பை தான் வந்து விரும்புவீங்க. வந்து ராசாதிக்கும் கொஞ்சம் கராச்சி வேலைகள் இருக்குது. இப்போ குயிலன் மாமாவைன்னு நாங்கள் சந்திக்கல. அதோட சந்தித்தாலும் என்ன சம்பவம்ண்டா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு செய்யலாது. நாளைக்கு தான் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோமோ தெரியல. நின்றா பார்த்து இந்த விஷயங்களை வந்து செய்வோம். இந்த வேறுங்க அவள் வந்து கராச்சை வந்து அவ்வளோ நீட்டாக தான் வச்சுருப்பார். இதெல்லாம் எங்களுடைய வாகனத்துக்கு அந்த கியர் பிரச்சனை இருந்தால் தானே அது வந்து செய்த நாங்கள். அதோட இந்த வீடு இருக்குது தானே, வீட்டுக்கு வெளியில் வந்தோடனே இங்கால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாலேயே ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. மற்றது ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அங்கே ஸ்கூல் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு செட்டப். அந்த குருவிகள் சத்தமெல்லாம் கேட்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். மற்றது இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக வந்து சேர்ச்சில் வந்து திருப்பலிகள் இடம்பெறுது. போன முறை வரைக்கும் இதில் ஒரு தென்னை ஆலையோ பனையால் குந்து மாதிரி செய்திருந்த இருக்கிறாக்கு. ஆனால் இந்த முறை காணையில் இந்த முறை உடைஞ்சிட்டு இந்த முறை. அது நல்லா இருந்தது இந்த குளக்கரையில் இருந்து இருக்க. வீட்டுக்கு முன்னாலே வந்து சர்ச். நாங்களும் அப்படியே அதிகாலை நேரம் இங்கே போயிட்டு போவோம். சோமா இன்னைக்கு ஞாயிறும் வேலையா? சரி சரி சரி. நம்மளோட இது வேண்ட கண்ணாடி எங்கேயுமே எடுக்கலாமே. பின் கண்ணாடி ஓ பழவில் இருக்கா? பார்க்கலாமா? இன்றைக்கு இல்லை என்ன? பாலாவி. சரி நான் வேணுட்டு ஒருக்கா போய் பார்க்குறேன். அவனுக்கு இடம் தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கி மரக்கரைஞ்சால கொண்டு வந்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நேரம் இன்றைக்கு எல்லாமே போட்டு நாங்கள் நாளைக்கு தான் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மெயினாக வந்து இந்த பின் கண்ணாடி இருக்குது தானே, இது மாற்றணும். ஆமாம். சம்பவம் என்னண்டா மக்களே, வந்து பெட்ரோல் டீசல் வந்து கியூஆர்ன்னு அறிவிச்சவையாக்கம் நேற்று நியூஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு இப்படியே அந்த வெப்சைட்டுக்கு வந்து போனால் புதுசாக வந்து கியூஆர் இருக்குது தானே, புதிய நியூ வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னுமே வந்து ஓப்பன் பண்ணல. கியூஆர் முறை அப்படின்ட்டு விடிய வந்துச்சுண்டா வந்து பெட்ரோல் செட்டில் பழைய 2020 கொரோனா காலகட்டத்தில் உருவாக்கின கியூஆர் இருக்குல்ல, அந்த கியூஆருக்கு வந்து அடிப்பினம். அப்படி இல்லாட்டி புதுசாக வந்தார்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்றைக்கு நாங்கள் இப்போ ஷானுக்கு வந்து கோல் எடுத்து கேட்க பக்கத்தில் எல்லா செட்லேயும் வந்து க்யூவில் தான் நிற்கணும்னு சொன்னவன். நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன சம்பவம் பண்ணாவது, யாழ்ப்பாணம் போகிறதுக்கு கூட எங்களுக்கு டீசல் இல்லை, வரைக்க கூட அடிக்கலை. சரி நாளைக்கு அடிக்கலாம்ன்ட்டு நானும் வந்துட்டேன். வந்த அப்புறம் தான் நியூஸாக பார்த்துறாங்க. இப்படியும் இப்போ யாழ்ப்பாணம் போகிறோன்னா கூட எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே டீசல் வேணும்.
போய் பக்கத்தில் எங்கே அது இருந்தால் வந்து அடித்து வைப்போம். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற ஐடியாவும் இல்லை, என்ன கட்டம் என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட வேனுக்கு வந்து 40 லிட்டர் கிடக்காகும். 40 லிட்டர் காணக்கூடிய மாதிரி இருக்குமென்னு கும்புறேன் ஒரு கிழமைக்கு ஏண்டா. ஆனால் இப்போ கனதூரம் ஓடுறபடியாக வந்து காணாதான். சரி, ஒருக்கா போய் பக்கத்தில் இருக்கிற ஷெட்டில் வந்து பார்ப்போம் அடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால். ஏண்டா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நான் இன்னும் வந்து QR ரெஜிஸ்டர் பண்ணல. ரெஜிஸ்டர் பண்ணால் தான் QRலாம் அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்கிறது, பழைய QRங்க எனக்கு பேர் வச்சுக்க வேண்டாம், எல்லாம் டிலீட் பண்ணி நம்ம எடுக்கலாம். நான் பழைய நம்பரை கொடுத்து அதில் லொகின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நேராக போய் பார்த்துட்டு என்ன சம்பவம் என்ன நெருக்கடி இருக்குதுன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நாங்களுமே வந்து நாங்கள் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபியூவல் பாஸ் government.lk இதெல்லாம் வந்து போய் QR வந்து செய்யணும். இதில் இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல வந்து இதுக்கு வந்து இன்னும் கிளிக்காக தொடங்கினா தான் வந்து எங்களோட ராசாதிக்கு வந்து வெஹிக்கிளை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே முதல் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னா வந்து இதில் லொகின் இருக்குது தானே, வெஹிக்கிள் லொகின் இதை கொடுத்து இதில் நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்தீங்கன்னா வந்து இதில் உங்களோட நம்பருக்கு OTP வரும். OTPயில் பழைய QR வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னுடைய நம்பரை வந்து கொடுக்குறேன், பாப்போம். OTP விடியே இது சென்ட் ஆகாமல் இருந்தது, இப்போ வந்து சென்ட் OTP என்று வருது. இப்போ நாங்கள் OTPயை கொடுத்தோம்டா வந்து எந்த 6 டிஜிட் நம்பர். இப்போ இதுக்கு வந்து ஒரு OTP ஒன்று வருமா, இந்த பாருங்க OTP வந்துட்டு தானே. இந்த OTP ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆகும். ஆனால் இந்த வெப்சைட்டுக்கு ஆட் ஆகலை. சரியா, இந்த OTP 79 36 28 79 36 28. இதை நாங்கள் லொக்கின் பண்ணின வேண்டாம் வந்து இந்த QR வந்துட்டு இது நான் ஆட்டோக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுனா தெரியும். இந்த QRை காட்டினேன்டா நீங்கள் பெட்ரோல் அடிக்கலாம். இந்த QRை கொண்டு போய் நாங்கள் பெட்ரோல் மட்டும்தான் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு வாகனத்துக்கு டீசல் ஆச்சு. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணத்தான் வேணும். பார்ப்போம் என்ன கட்டமெண்டு விடியக்கில் ஓப்பன் பண்ணி வேணும் நினைக்கிறேன்னு பார்ப்போம். சரி, சம்பவம் என்னடா வந்து இவனை வெளிக்கெடுத்து கூட்டி கொண்டு போகிறதுலேயே மனுஷன் செத்துருவார் போல. பொம்பளை பிள்ளைன்னு மாதிரி வெளிக்கிறாடா, ஏன்டா அப்படி? சரி, முதலாவதா என்ன சம்பவம் வேண்டா வந்து நாங்கள் டீசல் தேடுதலுக்கான போராட்டம் செய்யணும். அப்போதை காட்டியிருப்பேன் QR வந்து ரெஜிஸ்டர் பண்ண விடுவதில்லை. பெட்ரோலுக்கு தான் கியூ நிற்குமென்னு நினைக்கிறேன். QRக்கு டீசலுக்கு நிற்குதோ தெரியல, ஒருக்கா போய் பார்ப்போம். அதுவும் நாளையிலேருந்து தான் QR வருமானு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணாட்டி என்ன இந்த வாகனம் எல்லாம் அடிக்கிறது. என்னடா மேலே ஆளங்களோட நிற்கிறீங்க? ஃபண்ட் எடுக்க போறீங்களா நீங்களா? பெட்ரோல் செட்டில் ஃபண்ட் எடுக்க போறீங்க? வர சொன்ன பெட்ரோல் செட்ல இருந்தா இதெல்லாம் JBL பாட்டு படி. சரி, அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள் நடக்குதுன்ற பாருங்க. முதலாவது ஷெட்டுக்கு போகிறோம். ஷெட்டுக்கு போயிட்டு அடுத்ததான் இங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னண்டு அப்படியே தொடர்ந்து நீங்கள் காணொலியை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்ன நீங்க செய்யற கூத்துகள் எல்லாம் நாங்க காட்டுவோம் தானே. நீங்க செய்யற கூத்தெல்லாம் காட்டுவோம் தானே. ஒரு பீச் இஞ்சால போகிறோம். நல்ல இடம் போவோம்னு சொன்னவன அப்போ அப்படியே போவோம். முதல் டீசல் அடிப்போம். என்ன ஃபன்? சண்டே ஃபன். சண்டை பிடிக்க விட்டீங்கன்னா சரி. போய்க்க ஒரு தேங்காயில் ஏற்றி கொண்டு போவோம். வேண்டா போய்க்க ஒரு 100 தேங்காய் ஏற்றி கொண்டு போனா. இங்கே இருக்கிற வீடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கணக்க கூரைகள் போட்டு பாருங்க. இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து இப்படித்தான் இருக்கும். ஆனால் தோப்பு இருக்கும். கட்டாயமே இருக்கிற வீடுகள் எல்லாத்துலேயும் தோப்பு இருக்கும். ஏன்னா முக்கோண வளையம் என்ன சிலாவம் புத்தளம் குருநாள். அப்போ அதில் கட்டாயமாக ஒரு தென்னை மரம் இருக்கும். அது சரி. ஆனால் ஒரு தென்னை மரம் இருந்தால் பிரச்சனை இல்லையே கூட. அதான் தோப்பு. நிறைய ஏன் இங்கே வீடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கு? இது வந்து இவங்க எல்லாம் அடிக்கிற இத்தாலி மாடலுக்கு அடிக்கிற வீடுகள். ஏன் இத்தாலியிலேருந்து வந்தீங்களா? இத்தாலி அங்கே எல்லாம் கலவன் தான். அப்படியா? அப்படி பாருங்க. ஆனால் வீடுகள் நல்ல வடிவாக இருக்கு. முன்னாள் ஒரு இத்தாலி வீடு இருக்கு, போகிற வீட்டில் காட்டுறேன் பாருங்க. பெரிய வீடா? அது ஒரு தடவை நமக்கு எனர்ஜி போகிற டைம் காட்டினேன். அது மாதிரி அதே இத்தாலி மாடலே அடிச்சிருக்கா. சின்ன வீடு தான், நான் வடிவாக இருக்கும். இத்தாலி கார்ட்ட சின்ன வீடா? இத்தாலி காசு, ஆனால் சின்ன வீடு. வீடுகள் கூடுதலாக சின்ன வீடுகளாக இருந்தாலும் அந்த வடிவாக கட்டியிருப்பினா. மாடல் வீடா? இத்தாலி மாடல் வீடு தான். இத்தாலியாக்கள் வீடு. இத்தாலியாக்கள் வீட்டை பாருங்க. அவன் உங்களுக்கு தென்னை மரத்துல இருந்து எவ்வளோ லாபம் பாருது? லாபம் என்ன லாபம் பாருது.
வேற என்ன லட்சங்கள் வேற என்ன கோடியில புரல் எதால போறது இவ்வளவு பெரிய தென்னன் தோப்புவான் புத்தளம் பண்ணாது தோப்பு தான் முன்னுக்கு ஒரு ஷெட் ஒன்று தெரியுது கியூ அதான் இருக்குது என்ன சம்பவம் வேண்டா இதுலயா போடணும் இது டீசலா பெட்ரோலா பொக்கா நாங்கள் வந்துட்டு இருக்கோம் பெட்ரோல் போன் இல்லை நாங்கள் வெளிக்கிட்ட முதல் நாளே இப்படி சம்பவம் பண்ணி எதிர்பார்த்துருப்பீங்க என்னடா வேற எதுவும் ஐயோ படு நேரில் வச்சா இது இல்லையா பெட்ரோல் இல்லை டீசல் இல்லையா என்னடா டேய் டீசல் அங்க விடுங்க இதா நாங்க இப்பதான் வந்து கியூல நின்றாங்க கொஞ்ச நேரம் அடிச்சு கொண்டு வந்தவங்க பிறகு பாத்தீங்கன்னா டீசல் இல்லையண்டு பூட்டிட்டாங்க படு நேரில் பொம்பளை பிள்ளையோட காய்க்கிறாங்க டீசலுக்கு போட்டு நான் வேறேங்க நான் உப்பு விற்க போனா மழை கொட்டொன்னு கொட்டுது அப்படிதான் பெட்ரோல் அடிக்கிறாங்க நான் கியூஆர் போட்டுருக்காங்க வேற பெட்ரோல் மட்டும் தான் டீசல் மச்சான் வாங்க குயிக்கா வாங்க இதுல வாங்க இப்பவே வாங்க இதில் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு செல்வாக்கு தரதுக்காண்டி சாண்ட நண்பர் ஒரு ஆள் நினைஞ்சு கொண்டார் ப்ரோ ஹாய் சொல்லுங்க டீசல் என்ன பேர் உங்களுக்கு ஜாஸ் சரி ஓகே இவையிலோட ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆனால் அதுக்கு முதல் ஷெட்டுக்கு போயிட்டு தான் போகணும் நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிடேக்க கூட நினைக்கல இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்க மாட்டோம் இப்படி நடந்துருக்கு இறங்கினா பிறகு லைட்டாக அறிவிச்சாங்களா அப்படியோ கியூஆர் முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்போ இரவு கூட தெரியாது எவ்வளோ ஆண்டு அப்புறம் விடிய பார்க்க தான் 40 லிட்டரா மேனுக்கு நாங்கள் சுற்றிட்டு போகிறதுக்கு 40 லிட்டர் காணாது ஆனால் கொழும்புல ஒரு அலுவல் ஒன்று கட்டாயம் கொழும்புக்கு போதான் வேணும் அப்போ அதுக்காவது இதையாவது சமாளிக்கணும் பார்ப்போம் இங்கே எப்படியும் இருக்குமெண்டு நம்புவோம் இருக்குது போல இதில் ஒரு ஷெட் ஒன்று இருக்கு டீசல் இங்கே லைனில் தான் நிற்கணும் ஆனால் இன்றைக்கு கியூஆரில் அடிக்கலை போல இருக்கு அப்போ இதில் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அமுல் ஆகுது ஆனால் இன்னைக்கு தொடங்குது இல்லை அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் விடலே இன்னும் விடலை அப்படியே சூப்பர் டீசல்லாண்டா இருக்கு நார்மல் டீசல் இல்லைடா இது விலை கூடடா ஓமா இது நிலத்துல போமா அதில் இருக்குமா நிலத்துல கோலம் அடிச்சு பாப்பமா டீசல் முடிஞ்சுதாவா சூப்பர் டீசல் அடிக்கிறாங்க நம்பி போகாது ஒரு சம்பவம் செய்யலாது நார்மல் டீசல் 303 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் டீசலில் பெட்ரோல் அது நார்மல் டீசலை விட சூப்பர் டீசல் விலை கூட ஆனால் இங்கே சூப்பர் டீசல்லாம் இருக்கு சரி இருக்கிறதுக்கு அடிப்போம் கொண்டு போய் வந்து செய்யலாது அடிக்க வேண்டிய கட்டாயம் டீசல் இல்லாமல் கட்டி இழுத்து கொண்டு எல்லாம் வரணும் பரபரப்பாக இருக்கு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பரபரப்பாக இருக்கு சூப்பர் டீசல்லாம் இருக்கு நார்மல் டீசலை விட 50 ரூபா வந்து விலை கூட ஆனால் கியூஆர் இல்லாமல் அடிக்கணும் இன்றைக்கு அதனால் என்ன செய்கிறத அடிக்கத்தானே வேணும் திருப்ப யாழ்ப்பாணம் போகிறதுக்காவது எங்களுக்கு டீசல் வேணும் அதனால் சூப்பர் டீசல் வந்து அடிக்கிறோம் இதுக்கு சூப்பர் டீசல் அடிக்கவே தேவையில்லை பெரிய வெஹிக்கிள் பாஜிரோ அந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் இருந்தால் சூப்பர் டீசல் அடிக்கும் இதுக்கு தேவையில்லை இருந்தாலும் இதுதான் கிடக்கு அதனால் அடிக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் அடிக்கிறோம் அவ்வளோ கியூ கியூ கூடிக்கொண்டு தான் இருக்கு சரி இப்போ என்ன பார்த்தீங்களா இங்கால ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு உங்களுக்கு கூட்டிக்கொண்டு போகிறோம் புத்தளத்துக்கு வாங்க ஒருத்தன் இன்றைக்கு இங்கே வேறுங்க எப்படி இருக்கண்டு ஒரு பீச் சைடில் கடற்கரை ஓரமாக ஸ்விம்மிங் பூல்ன்ட்டான் அது கடலில் தான் கடற்கரைக்கு பக்கத்துலேயே ஆடுறான் அவன் ஸ்விம்மிங் பூல் கட்டுறவன் ஒரு வாரம் இன்றைக்கு ஆளுக்கு இருக்க ஓமடா இது என்னடா ஆனால் இந்த மாதிரி பகுதியிலலாம் வெங்கட இடத்துல இருக்கும் ஆனால் அதனால் இந்த மாதிரி பகுதியில் எங்கள் இடத்துல நோமலாகவே இருக்கும் ஆனால் அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டுருப்போம் இங்கே வேறுங்க அதை நீட் பண்ணி கபானா செட்டப்ஸில் இங்கே ஊஞ்சல் எல்லாம் போட்டு வச்சிருப்பினோம் இந்த தாழை மரங்கள் இந்த செட்டப் எல்லாம் வந்து அந்த பூனேரி தொங்கல் அங்கெல்லாம் வந்து நாங்கள் போட்டில் போயிட்டு வரோம் அங்கெல்லாம் வந்து இப்படியான ஒரு அழகான செட்டப் தான் இருக்கும் ஆனால் இப்படி துப்புரவாக்கி இப்படி மெயின்டைன் பண்ணினா இன்னுமே கணக்கு பேர் வருவினோம் பாருங்க இதில் ஊஞ்சால்கள்லாம் கட்டி இதில் இருந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்ஸ் எல்லாமே வந்து
போட்டு குடிப்பினோம். இந்த பீச் சைடில் இருந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ இப்படியோ வந்து தலைவரை சந்திச்சிருக்கோம். ரைட் நாவட்காடில் வந்து நாங்கள் மாதிரி அண்ணாவை வந்து சந்திச்சு நாங்கள் சந்தோஷம். அண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். இங்கே புத்தளம் வரைக்கு எனக்கு சான் சொன்னவன் வந்து நாவட்காடு தான் எல்லாரும் வசதியான ஆக்கள் இருக்கிறோம். சந்தோஷம். கட்டாயம் நாங்கள் திருப்பூருக்கு வரணும் இருக்கு. எல்லா இடம் வந்து நல்ல விவசாய பூமி, எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. வீடு வந்து சின்ன இருந்தாலும் சுற்றி தோட்டங்கள் இருக்கு, தென்னை இருக்கு, நல்ல ஒரு பக்குவமா. இப்போ எங்கட ஊர்ல எல்லாம் கணக்க நிலம் சும்மா இருக்கு, அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இங்க எல்லாமே வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்றும் தந்துக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்ல நடக்க போகுது. நாமக்காடு பூமி தலைவர் இப்ப இல்ல நண்பர்கள் இருக்கு. நாங்க திருப்பூருக்கா வருவோம் சந்திப்போம். சரி, கட்டாயம். ஓகே, என்னடா வீடியோ முடிக்கல என்று யோசிப்பீங்க. நேற்று நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வாங்க பீச் அடிக்க போனாங்க. போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நண்பர்கள் வந்தவை தானே, அவையிலையும் விட்டுட்டு வந்துட்டோம். அதோட என்ன சம்பவம் பண்ணால் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து டீசலுக்கான லைன் நாங்களுமே வந்து நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்குரிய டீசல் எங்களுக்கு கட்டாயமே தேவை. அதனால் டீசலுக்கு என்ன செய்யலாம்னு இங்கே தெரிஞ்சாக்களை மூலியமாக கதைச்சு ஒரு மாதிரி டீசல் வந்து எங்களுக்கு தேவையான டீசலை வந்து எடுத்துட்டோம். அதனால் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வெளிக்கிடையில் இன்றைக்கு நாங்கள் புத்தளத்திலிருந்து வந்து கொழும்புக்கு போகணும். கொழும்பில் ஒரு முக்கியமான ஒரு அலுவல் ஒன்று இருக்குது. அந்த அலுவலை வந்து செய்துட்டு தான் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம். அந்த அலுவல் போயிட்டு அங்கே திருப்ப செய்யலாமென்று யோசித்தாலுமே வந்து சில வேளை தான் அது சரி வரும்ன்ற மாதிரி கிடக்கு. அதனால் அது சரி வந்தால் தான் வந்து அதுக்கு அங்கால நாங்கள் போட்ட திட்டங்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு வேலையை வந்து முடிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் காரணமாக வந்து இன்றைக்கு நாங்கள் கொழும்பு போய் அது சரி வருமா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி திருப்பி நாங்கள் அனுராதபுரம் போகணும். அனுராதபுரத்தில் போய் இன்னும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் கொழும்பு வரணும். அப்படின்னு கணக்கு விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே ஒரு போய் பார்ப்போம் என்ன சரி வருமா இல்லையான்னு. நாங்கள் இன்றைக்கு வந்து ஷான் விட்டு தான் நிற்கிறோம் அதிகாலை. இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து கொழும்புக்கு வெளிக்கிட போகிறோம். அந்த பயணத்தை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். கணக்க பேரை வந்து புத்தளத்தில் சந்திச்சு நாங்கள் இங்கே மட்டுமில்லை, அங்கால நுரைச்சியில் அங்கால பக்கம் எல்லாம் அதோட கணக்க நண்பர்கள் கோல் எடுத்து கதைச்சிருந்தவ சந்தோஷம். அதோட அவையில் சொன்ன விஷயம் வந்து பெருநாளுக்கு நீங்கள் இங்கே நின்றால் நல்லா இருக்குமென்று பார்ப்போம். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் அமைஞ்சா வந்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எங்களுக்குமே வந்து ஒன்று செய்யலாம், போயிட்டு நாங்களுமே வந்து சுற்றி திரியலாம்னு நம்ம வந்தாங்களா. ஆனால் இந்த டீசல் தட்டுப்பாடு QR பிரச்சனை என்ற கஷ்டம் தான். இது வந்து எங்கட நாடு மட்டுமில்லை, உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து எதிர்நோக்குது. அதனால் ஒன்றுமே செய்யலாது, சமாளித்து போதான் போகணும். சரி, இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிப்போம்.